அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கு வழிவகுக்கிறது. அந்த வகையில் ஓய்வு என்பது வெறும் ஒரு பணி முடிவல்ல. அது ஒரு அருமையான வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்ப்பதற்கான அதற்குரிய மரியாதையையும் கௌரவத்தையும் வழங்கும் ஒரு முக்கியமான தருணமாகும். இன்று பணி ஓய்வு பெறும் திருமதி என் குமரேஸ்வரி அவர்களின் பயணம் சாதாரணமானதல்ல, போராட்டங்களாலானது. ஆனால் அதைவிட அதிகமான வெற்றிகளால் நிரம்பியது. அவரை பற்றி ஒரு சிறிய வாழ்க்கை பயணம். 1965 ஆண்டு செப்டம்பர் 9 திரு மணியரசு கே நாராயணசாமி, மத்திய அரசு சுங்கத்துறை அதிகாரி மற்றும் திருமதி தமிழ்பாவை தணிகைமணி நர்சரி பள்ளியின் உரிமையாளர் மற்றும் முதல்வர் ஆகியோரின் நற்குடும்பத்தில் இளைய மகளாக பிறந்தவர். உடன் பிறந்த சகோதரர் திரு என் தணிகைவேல் அவருக்கு மிகவும் அன்போடும் உறுதுணையாகவும் இருந்தார். 1967 ஆண்டு தன்னுடைய 2ஆம் வயதில் போலியோ என்னும் நோயால் அவருடைய இடது கால் பாதிக்கப்பட்டது. அதை ஒரு குறையாக கருதாமல் தனது பெற்றோர்களின் அரவணைப்போடு தன்னம்பிக்கையுடன் தனது பள்ளி படிப்பை கனவுகளோடு தொடங்கினார். தனது தொடக்க கல்வியை தணிகைமணி நர்சரி பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை படித்தார். தொடர்கல்வியை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை முடித்தார். 1980 ஆண்டு மே மாதம் 25ஆம் நாள் ஆசிரியர் திரு எல்லன் மற்றும் சின்னம்மாள் அவர்களின் மகன் திரு இ செல்வகுமார் சென்னை மெட்ரோ நிர்வாக அலுவலர் மற்றும் சட்ட அதிகாரி அவர்களுடன் திருமணம் நடைபெற்றது. போலியோவின் தாமத விளைவுகளால் 1990 ஆண்டு இடது கால் செயல் இழந்தது. அவருடைய வாழ்க்கையில் தெய்வமாக டாக்டர் தனராஜன் MS ஆர்த்தோபெடிக்ஸ் அவர்களின் திறமையான அறுவை சிகிச்சையினால் அவருக்கு மறுபிறவி கொடுத்தது. குடும்ப சூழலையும் எதிர்கொண்டு 1993 ஆண்டில் BA பட்டம் முடித்தார். 1994 ஆண்டு TNPSC தேர்வில் வெற்றியும் பெற்றார். 1995 ஆண்டில் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பணியில் சேர்ந்தார். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு பிறகு 2003 ஆண்டு தாம்பரம் சானிடோரியம் அரசு தொராசிக் மருத்துவமனையில் அசிஸ்டன்ட் பதவி உயர்வு பெற்றார். 2013 ஆண்டு செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் ஆபீஸ் சூப்பரிண்டெண்டன்டாக பதவி உயர்வு பெற்றார். 2022 ஆண்டு அவரது மிக உயர்ந்த பதவி ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசராக நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். அக்டோபர் 2022 ஆண்டில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பணியமர்த்தப்பட்டார். 2023 ஆண்டு ஜூலை மாதம் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் பணியில் தொடர்ந்தார். அவர் 30 ஆண்டுகால அரசு பணியில் தனது நேர்த்தி, ஒழுக்கம் மற்றும் உண்மையான சேவையால் சிறப்பாக பணி செய்து முடித்துள்ளார். தனது பயணத்தின் போது அவருடைய சாதனைகள் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி முதல்வரால் 8 முறை பெஸ்ட் அண்ட் சின்சியர் சர்வீஸ் விருதால் பாராட்டப்பட்டார். 2019 ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து அப்ரிசியேஷன் ஃபார் சின்சியர் அண்ட் எஃபிஷியன்ட் ஒர்க் விருதை பெற்றார். 2020 25 இயர்ஸ் ஆஃப் அன்பிளெமிஷ்ட் கவர்மெண்ட் சர்வீஸ் விருதை செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் பெற்றார். 2023 ஆண்டு தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்கம் மற்றும் ஸ்ரீ ஜெய வீர ஆஞ்சநேயர் அறக்கட்டளை இணைந்து அவருடைய 28 ஆண்டு சேவையை பாராட்டினர். 2024 ஆண்டு மீண்டும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடமிருந்து அப்ரிசியேஷன் ஃபார் சின்சியர் அண்ட் எஃபிஷியன்ட் ஒர்க் பாராட்டு சான்றிதழ் பெற்றார். இன்று 30 ஆண்டுகால சிறப்பான சேவையை பெருமையுடன் நிறைவு செய்து அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் சாதனைகளின் அடையாளமாக நம் முன் நிற்கிறார். தனது வாழ்க்கையிலும் பணியிலும் வெற்றி பெற்ற திருமதி என் குமரேஸ்வரி தனது கணவனின் ஒத்துழைப்புடன் பிள்ளைகளை உயர்வாக வளர்த்தார். முதல் மகன் டாக்டர் S செந்தில்குமார் MD ஜெனரல் மெடிசின் தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் அசிஸ்டன்ட் புரொஃபசராக பணியாற்றுகிறார். அவரின் மனைவி டாக்டர் P மைதிலி MD அனாட்டமி. அவர் சென்னை அரசு ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியில் அசிஸ்டன்ட் புரொஃபசராக பணியாற்றுகிறார்.
இவர்கள் மகன் எஸ் மெதுல் சாய், இரண்டாவது மகன் எஸ் ஜெயந்த்குமார் BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் படித்தவர். தற்போது அபுதாபியில் சீஃப் என்ஜினியராக பணியாற்றுகிறார். அவரின் மனைவி ஏ அர்ச்சனா MSc பயோமெடிக்கல் ஜெனடிக்ஸ் பட்டம் பெற்றவர், மயிலாபூத்தி உரிமையாளர். இவர்களின் மகள் ஜே சேஷிகாஸ்ரீ, மூன்றாவது மகன் எஸ் சதீஷ்குமார் HND நாட்டிக்கல் சயின்ஸ் பட்டம் பெற்றவர். தற்போது வாலம் ஷிப்பிங் இல் சீஃப் ஆபீசராக பணியாற்றுகிறார். அவரின் மனைவி எம் நந்தினி MS சாஃப்ட்வேர் என்ஜினியர் பட்டம் பெற்றவர். தற்போது பவுண்டியஸ் ஐடி நிறுவனத்தில் சீனியர் சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆக பணியாற்றுகிறார். இவர்களின் பிள்ளைகள் எஸ் பிரணவ்குமார் மற்றும் எஸ் லேகா. அம்மா, உங்கள் பணி ஓய்வு ஒரு நிறைவு அல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் புதிய இன்பகரமான தொடக்கம். அது ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அமைதி நிரம்பியதாக இருக்க எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கவிதையுடன் நிறைவு செய்கிறோம். கால்கள் தடுமாறின, கனவுகள் தடுமாறவில்லை, வாழ்க்கை சோதித்தது, மனம் சோரவில்லை, பாதைகள் முடங்கின, ஆனால் மனப்பாதை தடைபடவில்லை. தளராமல் நடந்து சென்று உலகையே வென்றுவிட்டீர்கள். குடும்பம் உங்களின் வாழ்வின் முதற்கல்வி புத்தகம். அரசு வேலை உங்கள் கடமையால் நிறைந்த புனித பயணம். தொட்டதெல்லாம் பொன்னாகி எங்களை உயர்த்திய பெருமை. உங்கள் பணி ஓய்வு ஒரு இன்பமும் எங்கள் நெஞ்சில் நிறைந்த மதிப்புரையும். நன்றி அம்மா.